வாழையை வாழ வைக்க எத்தனை ஜாதிகாரன் தேவைப்படுறான் பாருங்க. டேய் நீ பைத்தியம் இல்ல? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஐயரு, தேவரு யாரு? பாலா தேவர் தானே தேவர். நாடாரு யாரு? சரத்குமார் சார். சிம்பு உடையாரு. ஏன் தேவசம் எதுவும் நடத்த போறியா? என்ன அபசகனமா பேசுறேன். நானும் வாழ்த்துறேன். என்ன ஏன்னா எனக்கு ஜாதி பேரை சொல்ல மாட்டேன். யாதி இவனை டெஸ்ட் பண்ணு. டெஸ்ட் பண்ணு. என் ரத்தம் என் மூத்திரம் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணலாம். இப்படி எல்லாத்தோட ஜாதியும் தெளிவா சொன்னாரு. இப்படி சொல்லி முடிச்சிட்டு இலோகத்தில் யோகியன் ஒருத்தன் நின்றெங்கில் அது பிரவீன் காந்தியானு அப்படின்னு என் ஜாதியை நான் சொல்ல மாட்டேன். ஏன்பா முடிய மறைக்க தொப்பி போட்டியா இல்ல மூளைய மறைக்க தொப்பி போட்டியா? அப்ப இனிமே ஜாதி படம் எடுக்காதீர்கள். பைத்தியகாரத்தற்குறி. முதல்ல புரிதலை ஏற்படுத்த கத்துக்க. சாதி படம் எடுக்கிறாங்கல்ல, அதை 2 வகையா பிரிக்கலாம். ஒரு வகை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சாதி தன்னோட சாதியை தூக்கி வச்சு பேசி அதை ரொம்ப பெருமையா பேசி படம் எடுக்கிறது, ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் ஆதரவா படம் எடுக்கிறது, இந்த மாதிரியான படங்கள்லாம் ஒரு வகை. இன்னொரு வகையான படம் என்னன்னா, சமுதாயத்தில் இந்த மாதிரியான சாதி பிரச்சனைலாம் இருக்குன்னு எடுத்து காட்டுற மாதிரி. இப்போ உனக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன்னு வச்சுக்கோயேன். இப்போ உன் தெருவில் ஒரு பிரச்சனை இருக்குது பாப்பா, தண்ணி வரல, இல்லை கரண்ட் பிரச்சனை, இல்லை ரோடு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அது உங்கள் தெருவில் ஒரு 2-3 பேருக்கு மட்டும்தான் தெரியுது, மற்றவங்களுக்கு அது பிரச்சனையாக தெரியல, அவங்க கண்டுக்கலனா நீ அந்த பிரச்சனையை எடுத்து படம் பிடிச்சி காட்டினாதான், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தினாதான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவங்களும் உணர்வாங்க. அதுக்கப்புறம் தான் அதை எப்படி சரி செய்யறதுன்னு எல்லாம் சேர்ந்து முடிவெடுப்பீங்க. அந்த பிரச்சனை இருந்தாலுமே இல்லை இங்கே நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாரும் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு நீங்கள் காணவே முடியாது. அதே மாதிரி தான் இங்கே சாதி பிரச்சனை இருக்கா இல்லையான்னு நல்லா யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஏதாவது புரியுதா? புரியல சார். புரியலன்னா ஒப்பனை போய் கேளு. இது புரியலன்னா உனக்கு எதுவுமே புரியாது. அது என்ன மாரி செல்வராஜ் படத்துல ஜாதி வெறிய காட்டுறாரு அப்படின்னு சொல்றாரு. அது ஜாதி வெறி இல்ல, அந்த ஜாதி வெறியால எங்களுக்குள்ள இருக்கிற வலி. வளர்த்திருக்கீங்கல்ல மண்டைக்கு மேல மசுர, கொஞ்சம் உள்ள மூளையை வளர்த்திருந்தாதான் என்ன. அது எங்க இருக்கு? உன் சாதிய சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அது ஓகே. அப்புறம் என்ன அடுத்தவன் ஜாதியை பத்தி எல்லாம் நீங்க பேசுறீங்க? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க எங்க ஜாதிகளை தான் இது வரைக்கும் தப்புன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷன் சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்கடா. இத்தனை பேரும் பெருந்தன்மையா உங்களை மன்னிச்சு உங்களுக்காக பாத்தாங்கல்ல, பாரதிராஜா சார் பாத்திருக்காரு. அப்ப அவங்க எல்லாம் யாரு? இந்த துப்பாக்கிக்கு இன்னும் மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, சூடு இருக்கு, சுரணம் இருக்கு. அப்ப எனக்கு இல்லங்கறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? அதுதான் மேன்மக்களே. இந்த உயர்ந்த சாதிக்காரன்ட்ட நமக்கு இருக்கிற பிரச்சனை ஒண்ணுதான். நீ எதுல உயர்ந்துட்ட சொல்லு. படத்துக்கு கிடைச்ச வெற்றியா கூட இருக்கலாம்ல சார். எந்த படத்துக்கு வெற்றி? வாழை படம் நல்லா இருந்ததுனால கூட அவங்க எல்லாம் வாழ்த்திருக்கலாம். அப்படிலாம் ஒண்ணு. ஏன் அவங்கள கூப்பிடுறீங்கன்னு கேக்குறேன். ஏன் இப்ப உனக்கு எங்க வலிக்குது? உங்க படங்கள்ல நீங்க அவ்வளவு காயப்படுத்துனீங்கல்ல. நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். ஏன் கூப்பிட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் வேணும். உங்களுக்கு தேவைன்னா அந்த ஜாதியெல்லாம் கூப்பிடுவீங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு முட்டா பயல. இவங்க யாருமே வாழைப்படம் நல்லா இருக்கு நீங்களாம் பாருங்க அப்படின்னு ப்ரொமோஷன் பண்ணல. அவங்க பார்த்த படம் மிக சிறப்பா இருக்குன்னு உண்மையை சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் உங்க கான்செப்ட் என்னன்னா, நாங்க ஒரு ஜாதி, எங்களை நீங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சிங்க, நாங்க திருப்பி உங்களை அடிக்கிறோம். திருப்பி அடிக்கிறோங்கிற மாதிரி அவர் சொல்லி. ஏங்க அசுரன் டயலாக் என்ன? அசுரன்லயே படிக்கணும், நீ படிச்ச மேல அது லாஸ்ட்லமா, அது லாஸ்ட்ல. ஒண்ணா ஆளாவது வளரணும், இல்ல அறிவாவது வளரணும். ரெண்டு வளரலன்னா எப்படி? அப்பமா 4 நாளைக்கு முன்னாடி ரஞ்சித் என்ன சொல்றாரு? நான் திருப்பி அடிப்பேன்னு சொன்னா அவனால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்றாரா இல்லையா? 4 நாளைக்கு முன்னாடி. ஏன் அந்த வார்த்தை? அப்போ ரஞ்சித் சொல்றாராமா திருப்பி அடிப்பேன்னு. தம்பி ஆஃப் பாயில் யாரு? நீதான். சரி ஒத்துக்கிறேன். அடிக்கிறது ஏன் பிறப்புரிமை, அடி வாங்குறது உன் பிறப்புரிமைன்னு சொல்லிட்டு இருக்கிறது இது ஒன்றும் காலம் இல்லை. இது அம்பேத்கர் காலம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். யாருக்கு பயப்படணும்? இன்னாருக்கு இதை செஞ்சாங்கன்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ரைட்டாவே சொல்லலாம். அப்பதான் உரைக்கும். நான் ஒரு டீயா உப்பு போட்டு கொடுங்க, சொர்ணையே வர மாட்டேன். எனக்கு இது யாரை வச்சு எடுக்கிறாங்க? இப்போ சார் அவர் ஜென்ரலா யாரையோ சொன்னா கூட நமக்கு என்ன தோணுதுன்னா, இவர் நம்மளதான் சொல்றாருன்னு வருது சார், கனெக்ட் ஆகுது. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்களே, அவர் கால் மேல கால் போட்டுட்டு இருக்காரு. யாரு? ரஞ்சித். இந்த காலம் என்னது, இந்த காலம் என்னது, என் கால் மேல நான் கால் போட்டுக்கிறேன், ஓனர் மேலயா போடுறேன். பாத்தீங்களா அந்த பேட்டி? பாத்தீங்களா? போய் பாருங்க.
கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரு ரஞ்சித். நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் சூட் போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா. அது உன்னால பொறுத்துக்க முடியலன்னா சாவுடா. பொய் சொல்றாங்க மேடம், ஏமாத்துறானுங்க. கிடையாது, வாழை கோழை. என்னை பொறுத்த வரைக்கும் வாழை கோழை. வாழை கோழை. நீ எல்லாம் புத்தரை கும்பிடுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன். என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆளு தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். ஆமாங்க சார். சமுதாயத்தில் ஒரு சினிமாக்காரன் அந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கணுமே தவிர சமுதாயம் சண்டை போடணும்னு நினைக்கிறவன் சினிமாக்காரன் கிடையாது. இந்த நாயகி இப்ப திருந்தவே திருந்தாது. எங்க மாரி செல்வராஜ் அண்ணனும் ரஞ்சித் அண்ணன் எல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல அந்த கேட்டகரி, அதுக்கெல்லாம் மேலேயே வந்துட்டாங்க. இப்ப அந்த மேலே இடத்துல இருந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாங்க, இன்னும் அந்த இடத்துல அந்த பிரச்சனையெல்லாம் நடந்துட்டு இருக்கு, போய் பாருங்க பொது சமூகமே அப்படின்னு சொல்றாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சரி, நீ தான் பிறவி புத்திசாலி மாதிரி அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கல, ஒரே ஒரு படம் கரெக்டா எடுத்து காமி பார்க்கலாம். சார், இந்த சொன்ன கதையை மட்டும் படமா எடுத்தீங்க, தோப்பெல்லாம் அடமானத்துக்கு போக வேண்டியதா. கவுண்டம்பாளையம் படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, ஆஸ்கர் கிடைச்சிருமா சார்? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இன்ட்ரோல நல்ல ட்விஸ்ட் ஒன்று வச்சிட்டாரு. செகண்ட் ஹாஃப் தீயா இருக்கு படம். ஒரு விஜய் படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மனோநிலை இந்த படத்துல இருந்தது. சும்மா இருக்கு, நான் டச் பண்ணாம எவன் டச் பண்ணுவான்? நான் புளியற புளியில சாயமே போயிருங்க. சாயம் போயிட்டா சும்மா இருக்கு. நான் மன மாறு பண்ணுவேன். இனிமேல் கசக்கிறது, அமுக்கிறது, புளியறது, அடிக்கிறது, துவைக்கிறது எல்லாமே நான் தானுங்க. எல்லாமே ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. நாடக காதலுங்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து எப்படின்னா காதல்ல என்ன சார் நாடகம்? நாடகம் இல்லாம பண்றது. ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். மாரி செல்வராஜ் இருக்கார் இல்லையா, அவரே ஓப்பனா சொல்றாரு இல்லையா, நான் வந்து வேற ஒரு கம்யூனிட்டி பண்ண காதலிச்சு தான் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போதே இன்னும் உள்ள இருந்து புகையா வருது. அவங்க கம்யூனிட்டியில அழகான பெண் இல்லையா, அழகான பெண்கள் நீங்க சொல்ல முடியும். அழகான பெண்ணு இந்த கம்யூனிட்டில இருக்கணும், பணத்தோட. ஏன் மாரி செல்வராஜ் உண்மையிலே அந்த ஜாதிக்கு உண்மையான விசுவாசியாக இருந்திருந்தால் அந்த ஜாதி பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிருக்கணும். ஏன் உனக்கு வேற ஜாதி பொண்ணு? என்கிட்ட சொன்ன மாதிரி அவன்கிட்ட சொல்லிடாத, வாய் அப்படியே டர்ன்னு கிழிச்சு விட்டுருவான். அவரு கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியது யார பண்ணிருக்கணும்னா அந்த கம்யூனிட்டியில இருக்கிற அழகான தங்கை. அழகே தூக்கி போடுங்க சார். அதை ஏன் சார் நீங்க சொல்றீங்க? சார் நீ ஏன் என்ன சொல்ற? நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. கவுண்டம்பாளையம் பெண்களுக்கு மரியாதை தந்து ஒரு சினிமா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா சார் பியூட்டிஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். வேண்டாம் சார், தேங்க்யூ சார். என்னையா நீ சங்கின்ற? யார் சொன்னவங்க? போய் சொன்னீங்களே சார். நம்மள சார் சொல்லுவாங்க. அப்பதான் அப்ப நம்ம ரெண்டு பேரும் நான் சொல்றேன். நீங்க கோட் வாங்காதீங்க. சங்கி லுங்கி. என்னை நீ சங்கி என்று சொன்னால் உன்னை நான் லுங்கி என்று. என்ன முட்டாள்னு நீ காட்ட விரும்புற. நான் உன்னை வந்து கேடு கட்ட முட்டாள் உன்னை சொல்லுவேன். என்ன நீ சங்கின்னு முட்டாள பார்க்க நினைச்சா உன்னை நான் லுங்கி கட்டினா கேடு கட்ட முட்டாளா நான் சொல்லுவேன். ஒரு நல்ல விஷயத்தை அடுத்த ஒரு ஸ்டார்ட் பண்ணு. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.